உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடகா தண்ணீர் திறந்துவிட்டது முதல் கன்னட அமைப்புகள் நடத்தி வரும் போராட்டங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பழனிவேல். கர்நாடக மாநில அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் உத்தரவு எடுத்தது. உச்சநீதிமன்ற உத்தரவு எடுத்து கன்னட அமைப்புகள் தண்ணீர் திறக்கக்கூடாது என கடந்த 2 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க. நேற்று மாண்ட்ரியா மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அந்த பகுதியில் முழுவதுமாக கடைகள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 2வது நாளாக கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கன்னட ரக்ஷண வேதிகா, ஜாக்குருதி வேதிகா போன்ற அமைப்புகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்லக்கூடிய பேருந்துகள் கடந்த 2 நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கிற நிலையில் பேருந்து பயணிகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் இன்று தொடர் போராட்டமாக கர்நாடக மாநிலம் நடைபெற்று வருகிறது. நேற்று நள்ளிரவு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கன்னட அமைப்பினர் தண்ணீர் திறக்கக்கூடாது என KRC அணை முன்பு தீப்பந்தங்களுடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்களை கைது செய்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் பிறகு இன்று அதிகாலை முதல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று பெங்களூர் சிட்டி ரயில் நிலையத்தில் சென்னை செல்லக்கூடிய சதாப்தி ரயிலை கன்னட அமைப்புகள் முற்றுகையிட்டு தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகின்றனர். அது மட்டுமல்ல ரிச்மண்ட் சர்க்கிள், மைசூர் பேங்க் சர்க்கிள் போன்ற இடங்களில் கன்னட அமைப்புகள் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் செய்து வராங்க. தற்போது இருக்கக்கூடிய இடம் தான் அத்திப்பள்ளி பார்டர். இந்த பகுதியில் கன்னட அமைப்புகள் சுமார் 10 மணி அளவில் போராட்டம் நடவதற்கான அது மட்டும் இல்லாமல் மைசூர் பகுதியை பொறுத்தவரை மைசூர் மாண்டியா பகுதியில் குறிப்பாக பெங்களூர் நகருக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களையும் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் மாண்டியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பெங்களூர் நகருக்கு வரக்கூடிய குடிநீர் குழாய்களை அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிகிறது. தொடர்ந்து கன்னட அமைப்புகள் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க. புதிய தலைமுறைக்காக அத்திப்பள்ளியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் பழனிவேல்.